இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதியார். ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டது. கூற்று 2 இந்நூலில் எழுத்து சொல் பொருள் என்ற அதிகாரங்கள் உள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டது. அவை எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. காரணம், தமிழ் மொழியை எழுத 2 வகையான எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்று நாம் அறிகின்றோம். ஆன்சர், கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆன்சர், 2 கூற்றுகளுமே சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அதாவது கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் எழுத்துக்களில் மாபெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வீரமாமுனிவர். ஆன்சர் வீரமாமுனிவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு. கூற்று 2 வாணிதாசன் பாரதியாரின் மாணவர் ஆவார். ஆன்சர், கூற்று 1 மட்டும்தான் சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1 மட்டும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசொல், இது சரியானது. இவர் பாரதிதாசனினுடைய மாணவர். பாரதிதாசனினுடைய மாணவர். இதில் பாரதியாரினுடைய மாணவர் அப்படின்ட்டு, அதனால் கூற்று 2 மட்டும் தவறு. கூற்று 1 சரி, 2 தவறு. நெக்ஸ்ட், பொறுத்துக. முகில் மேகம் சேகரம் கூட்டம் வாகு சரியாக காலன் யமன். சொல்லும் பொருளும் பொறுத்துக. முகில் என்றால் மேகம் என்று பொருள், சேகரம் என்றால் கூட்டம் என்று பொருள், வாகு என்றால் சரியாக என்று பொருள், காலன் என்றால் யமன் என்று பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 2 3 4. 1 2 3 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் உள்ளன. கூற்று 2 காடர்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று அழைக்கிறார்கள். கூற்று 3 காடர்கள் வாழ்க்கை முறையினை பற்றிய எழுத்து குறிப்புகள் ஏதும் அவர்களிடத்தில் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரியானது. அதாவது பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் உள்ளன, இது சரியானது. காடர்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று அழைக்கின்றனர், இதுவும் சரியானது. காடர்களினுடைய வாழ்க்கை முறையை பற்றிய எழுத்து குறிப்புகள் எதுவுமே இல்லை, அனைத்துமே சரியானது. நெக்ஸ்ட், கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் பி, பிரிது மொழிதல் அணி. ஆன்சர் பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணினா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, ஆனால் கரெக்டாக அதை மீன் பண்ணாது. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து, அதாவது கடலில் ஓடக்கூடிய நாவாயால் நிலத்தில் ஓட முடியாது. அதுபோல்
நிலத்தில் ஓடக்கூடிய தேரால் கடலில் ஓட முடியாது, அதுதான் பொருள். ஆனால் அது அந்த பொருளை குறிக்காது. ஒவ்வொருத்தரும் அவருக்குன்னு ஒரு சிறப்பிடத்தில் இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மற்றொரு பொருளை தருது. இதுக்கு பேர் தான் பிரிது மொழிதல் அணி. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியங்களுள் ஒன்று. கூற்று 2 இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகின்றது. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 கவிமணி என போற்றப்படுபவர் தேசிக விநாயகனார். கூற்று 2 கவிமணி குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் ஆவார். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் சி. கவிமணி என போற்றப்படுபவர் தேசிக விநாயகனார். கவிமணி குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் என்ற ஊரில் பிறந்தவர். இந்த 2 கூற்றுகளுமே சரி. நெக்ஸ்ட். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 மணிஷ் சாண்டி மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர். கூற்று 2 யானையோடு பேசுதல் எனும் தலைப்பில் வகீதா தமிழாக்கம் செய்துள்ளார். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. மணிஷ் சாண்டி மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர். கூற்று 2 யானையோடு பேசுதல் எனும் தலைப்பில் வகீதா தமிழாக்கம் செய்துள்ளார். நெக்ஸ்ட். கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற வரிகள் யாருடையது? கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற பாடல் வரி யாருடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி. குமரகுருபரர். ஆன்சர் குமரகுருபரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி. சுந்தரர். ஆன்சர் சுந்தரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. தோல் கருவி, காற்று கருவி, கஞ்ச கருவி, நரம்பு கருவி. ஆன்சர் தோல் கருவி. தோல் கருவி முழவு, காற்று கருவி கொம்பு, கஞ்ச கருவி சாளரா, நரம்பு கருவி யாழ். தோல் கருவி முழவு, காற்று கருவி கொம்பு, கஞ்ச கருவி சாளரா, நரம்பு கருவி யாழ். நரம்பு கருவி யாழ். நெக்ஸ்ட் கொஸ்டின். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் யார்? பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி. கௌரன். ஆன்சர் கௌரன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட எந்த நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தார்? கீழ்கண்ட எந்த நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி. திருத்தொண்ட தொகை. ஆன்சர் திருத்தொண்ட தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் 3000 என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் 3000 என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி. திருமந்திரம். ஆன்சர் திருமந்திரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா என்ற பாடலை எழுதியவர் யார்? மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவிலப்பா என்ற பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆலங்குடி சோமு. ஆன்சர் ஆலங்குடி சோமு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. சகோடையாள், மகரையாள், பேரியாள். ஆன்சர் பேரியாழ் 21 நரம்புகளை கொண்டது. பேரியாழ் 21 நரம்புகளை கொண்டது.
சகோடையாழ் 14 நரம்புகளை கொண்டது. மகரயாழ் 19 நரம்புகளை கொண்டுள்ளது. சகோடையாழ் 14, மகரயாழ் 19, பேரியாழ் 21 நரம்புகளை கொண்டு காணப்படுகிறது. நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். கிழமை பொருளில் வரும் வேற்றுமை எது? கிழமை பொருளில் வரும் வேற்றுமை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6ஆம் வேற்றுமை. ஆன்சர் 6ஆம் வேற்றுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின். படைவேளம் என்ற நூலின் ஆசிரியர். படைவேளம் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெயங்கொண்டார். ஆன்சர் ஜெயங்கொண்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு குறளில் பயின்று வரும் அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ உவமை அணி. நவில்தோறும் நூல் நயம் போலும் அப்படிங்கிறது வந்து போல அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்துள்ளதால் இது வந்து உவமை அணி. நெக்ஸ்ட். பொறுத்துக. இளைய தோழனுக்கு பால்மணம் உயிர் குணங்கள் காலம் உடன் வரும். இது எல்லாமே நூல்கள். இந்த நூல்களினுடைய ஆசிரியர் வந்து வலது பக்கம். இளைய தோழனுக்கு என்ற நூலை எழுதியவர் மு. மேத்தா. பால்மணம் என்ற நூலின் ஆசிரியர் கோமகள். உயிர் குணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் சேசுராஜா. காலம் உடன் வரும் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். இளைய தோழனுக்கு மு. மேத்தா, பால்மணம் கோமகள், உயிர் குணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் சேசுராஜா. காலம் உடன் வரும் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்த தந்தை என்று போற்றப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் பி அயோத்திதாசர். ஆன்சர் அயோத்திதாசர். நெக்ஸ்ட் கொஸ்டின். என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் யார்? என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்பவர் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தந்தை பெரியார். ஆன்சர் தந்தை பெரியார். அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.